ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது கேப்டன் ஜான்சன்ஸ் 1894 போட்டுட்டு இருந்தா இப்போ ஒரு ஒன் ஷாட் மாதிரி போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? எனக்கு புரியுது. நிறைய பேர் கேப்டன் ஜாங் மட்டுமே பார்த்து கொஞ்சம் போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனலில் இருக்கிற வீடியோலாம் சும்மா தான் கிடக்குது. அது அவ்வளோவா வியூவும் போகலை. பட் அதெல்லாமே நல்ல ஸ்டோரிஸ். சரி, எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் திரும்பி ரீஅப்லோட் பண்ணலான்னு சொல்லி இதில் வந்திருக்கேன். முன்னாடி இருக்க வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் நான் இப்போ பண்ணுறது. பேக்கில் இருக்கிறது எல்லாமே முன்னாடி பண்ணது. அதாவது நான் யூடியூப்க்கு புதுசு அப்படின்றப்போ உள்ளது அதெல்லாம். அந்த ஸ்டோரிலாம் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுன்னு தோணுது. மேபி நான் லிங்க்கை மட்டும் அனுப்பிச்சி விட்டால் அவங்களுக்கு பார்க்க சோம்பேறியாக இருக்கலாம். ஏன்னா எனக்கும் சோம்பேறி நிறையவே உண்டு. அதனால தான் உங்களுக்கு நான் ஒரு ரீ அப்லோட் மாதிரி இந்த வீடியோவை போடுறேன். கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறமேட்டு கேப்டன் ஜாங் வரும். என்றைக்காவது எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் இந்த மாதிரி முன்னாடி போட்ட வீடியோஸை இதில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதில் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது இல்லையா, எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. கேப்டன் ஜாங்கை மிஸ் பண்ணிடாதீங்க யாரும். நான் திரும்பியும் சொல்லிடுறேன், ராக் ஃபிக்ஷன் அண்ட் ரிதம் ஆஃப் லவ் ரெண்டுத்துலேயுமே கேப்டன் ஜாங் சின்ஸ் 1894 15 எபிசோட்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. இது வரைக்கும் தெரியாதவங்க பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லி மார்னிங் நான் இந்த வீடியோ கேப்டன் ஜாங் சின்ஸ் 1894 அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 7 o'clock to 8 o'clock அப்லோட் ஆகிடும். ஓகேடா, நான் ரொம்பலாம் எதுவும் பேச விரும்பலை. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டீவை தான் காட்டுறாரு. அப்படியே அறக்க பறக்க பெட்லேருந்து ஏஞ்சி, அம்மா என்னடா ஏம்மா எழுப்பி விடல? என்னது எழுப்பி விடலையா? அட பாவி, 6 மணி அலாரம் 7 மணி அலாரம்னு சொல்லிட்டு 2 அலாரத்தை வச்சுட்டு அது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு தூங்கிட்டு, இது பத்தாததுக்கு 7:30க்கு நான் எழுப்பி விட்டா, ஒரு 5 minutesன்னு சொல்லிட்டு என்ன துரத்தி விட்டுட்டு இப்போ ஏஞ்சி கத்திட்டு இருக்க. போ கிளம்பு, இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே போயிடா. இப்போது நம்ம டே தலையிலே வச்சுட்டு, ஐயோ டே திரும்பியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு ஷூ எல்லாம் ஒரு காலில் போட்டுட்டு ஒரு காலில் சாக்ஸை மட்டும் போட்டுட்டு அப்படியே படிக்கட்டு இப்படி இறங்கி வராரு அறக்க பறக்கா. இப்போது கீழே டைனிங் ஹாலில் அவங்க அம்மா நின்றுட்டுருக்காங்கடா. இப்போது உடனே அவங்க அம்மா, டே வழக்கம் போல் ஓடலான்ற ஐடியாவில் இருக்காத, இன்றைக்கி நான் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன், உன் பேக் என் கையில் இருக்குது, எப்படி இன்றைக்கி காலேஜுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போகிறேன்னு நான் பார்க்குறேன். அம்மா ப்ளீஸ்மா இந்த நேரம் விளையாடாதீங்கம்மா, ப்ளீஸ்மா பேக்கை கொடுத்துருங்கம்மா, நான் போகிறேன். போ, நானும் ப்ளீஸாக சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு போ. அம்மா என்ன அம்மா, நானும் சாப்பிட்டு போ. அம்மா விளையாடாதீங்கம்மா. நான் எங்கே வரேன், சாப்பிட்றே இல்லை அப்பா கூப்பிடுவேன். சரி சாப்பிட்றேன், ஆனால் ஒன்று ஜிம்மு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அவன் வெயிட் பண்ணட்டும், நீ சாப்பிட்டுட்டு போ. ஐயோ சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அப்படி வெறும் மூச்சு விட்டுட்டு அவர் அப்படி டைனிங் ஹாலில் போய்ட்டு டைனிங் டேபிள் இப்படி போய்ட்டு உட்கார. இப்போ அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வைக்க அவரும் இப்படி மூச்சு பிடிக்க உட்காந்து சாப்பிட்டுட்டு, அம்மா பேகு இது நல்ல பிள்ளைக்கு அழகா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி பேகை கொடுக்குறவும் இப்போ நம்ம பேகை வாங்கிட்டு குடுக்குன்னு ஓடுறாரு. ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்ம டீயோடைய அப்பா நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. அவர்கிட்ட 1000 கார் வச்சுருப்பாரு. ஆனால் அதில் இருக்க ஒரு கார் கூட நம்ம டீ யூஸ் பண்ண மாட்டார். ஒரு பைக்கையும் யூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா நம்ம ஜிமின் நம்ம டீயோடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம ஜிமின் கூட அப்படியே நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக நடந்து போகிறதுலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கார் இந்த ரிச்சுன்றதை விடவும் அவருக்கு இது மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம ஜிமின் கூட போகணும் அப்படின்றதுக்காகவே கார்லலாம் போகாமல் இவர் இது மாதிரி ஓடுவார் கடந்து. இப்போது அதே மாதிரி நம்ம ஜிமினை பார்க்குறதுக்காக அவர் அங்கே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு நம்ம டீக்காக. இப்போ நம்ம ஜிமின் வெயிட் பண்ணுவாருன்னே நம்ம டீ அறக்க பறக்க ஓடிட்டுருக்காரு. ஓடி போயிட்டு மூச்சு வாங்க நின்றுட்டு இப்போ ஜிமினை பார்த்து, ஜிமின் போகலாமா? என்னடா வழக்கம் போலேவா? ஆமாண்டா, வழக்கம் போல் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். எங்கள் அம்மாவும் எழுப்பியிருக்காங்க, நான் தான் ஏஞ்சிக்கல. தெரியும், எப்படி? அம்மா எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க நீ வரதுக்கு லேட் ஆகுன்னு, அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஓ அது வேறையா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நம்ம டேவும் ஜிமனும் சேர்ந்துட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போது இவங்க காலேஜுக்கும் போயிடுறாங்கடா. கொஞ்ச நேரத்தில் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போது கிளாஸ்லாம் அப்படியே நல்லபடியாக போயிட்டே இருக்கா. இப்போது ஆஃப்டர் அ வைல் நம்ம டேக்கு வந்து காலேஜ் முடிஞ்சிருது. ஆக்சுவலி இவருக்கு வந்து ஆஃப் டே காலேஜும் முடிஞ்சிருது. இப்போ நம்ம டே ஜிமன் 2 பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு காலேஜை விட்டு வெளியே வந்த அடுத்த செகண்டு சல்லன்னு மழை பெய்யுது. நல்லா மழை பெய்யுது. இப்போ நம்ம ஜிமன் டேவை பார்த்து, அச்சச்சோ டே நீ இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான். ஆறு எனக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் நீ தான் அங்கே வரையும் நடந்து போகணும். டே இன்னைக்காவது என் கூட வாடா. சத்தியமாக முடியாது, நான் இவங்க மீட் பண்ணோம். ஸோ பாய் நான் போகிறேன். நீயும் பத்திரமா போய்க்கோ, இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் அப்படியே அங்கேயே கழட்டி விட்டு ஓடிடுறாரு, இவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவர் அந்த பக்கம் போயிட, இந்த பக்கம் நம்மகிட்டே மழையிலே நனைஞ்சிக்கிட்டு அப்படியே அங்கே அவர் வந்து பஸ் ஏறுறதுக்கான அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிற்கிறாருடா. அங்கே வந்து பார்த்தா ஒரு பஸ் வரல, ஆனால் மழை கொட்டுன்னு கொட்டிட்டு கிடக்குது. சரி கேபாவது புக் பண்ணலான்னு பார்த்தா எந்த காருமே வந்து அவைலபிளில் இல்லை. ஸோ உடனே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க முடியாமல் டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிடுறாரு. இப்போ அவங்க அம்மா தான் கால் அட்டன் பண்ணி, ஹலோ டே என்னாச்சு? அம்மா நான் கிளம்பிட்டேன். சரி வீட்டுக்கு வா. அம்மா கொஞ்சம் வெளியே பாருங்கம்மா, மழை பெய்யுது. சரிடா கொடைங்க வீட்டில் இருக்குமா? என்னது? எப்போவுமே நான் உன்னை அதை பேக்கில் வச்சுக்க தானடா சொல்கிறேன். அம்மா மறந்துட்டேன். டேய் ரெயின் கோட்டே இல்லையா உங்ககிட்ட? இல்லைம்மா, 2த்தையுமே வீட்டில் வச்சுட்டேன். அட்ட பாவி, இப்போ நான் என்னடா பண்ணுறது? கேப் புக் பண்ணலாம். அம்மா கேபு நான் பார்த்துட்டேன், ஒன்றுமே அவைலபிளில் இல்லை. ஐயோ பஸ்ஸுலையாவது வா. பஸ் ஸ்டாண்டில் தான்மா நிற்கிறேன், பஸ்ஸு வரலம்மா. சரி இப்போ நான் என்ன பண்ணட்டும்? எதுனா பண்ணுங்கம்மா, நான் இப்போ வீட்டுக்கு வந்தால் போதும், செம்மையாக குளிருதும்மா ப்ளீஸ். சரி வெயிட் பண்ணு, நான் அப்பாவுக்கு கால் பண்ணுறேன். அப்பாவுக்கு எதுக்கு கால் பண்ணுறீங்க? கார் அனுப்ப சொல்கிறேன்டா. ஓ சரி சீக்கிரம்மா. வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணேன். இப்போ அவங்க அப்பா கால் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லு. ஹலோ இல்லைங்க, டே வந்து மழையில் மாட்டிக்கிட்டானா? என்னது மழையில் மாட்டிக்கிட்டானா? அது இன்னைக்கு காலேஜுக்கு போனால, போகிறப்போ அவன் கொடை எடுத்துகிட்டு போகல, நல்லா மழை பெய்யுது, பஸ்ஸும் கிடைக்கல, கேபும் புக் பண்ண முடியலன்னு சொல்கிறான். கொஞ்சம் நீங்கள் கார் அனுப்ப முடியுமா? வீட்டில் டிரைவர் யாருமே இல்லைங்க. ஓ அப்படியா, சரி நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு நிமிஷம். என்ன? இல்லை ஜங்குக்கு அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவனா கொஞ்சம் பழக்கப்பட்ட பையன், பயம் இருக்காது. ப்ளீஸுங்க கொஞ்சம் அவனை அனுப்ப பார்க்க முடியுமா? நான் பார்க்குறேன், அவன் கொஞ்சம் வேலையாக இருக்கான். சரிங்க, சரி நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம டேவுடைய அம்மா கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம டேவுடைய அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் அங்கே கேபினில் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி ஜங்குக்கே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அப்பா தான் டக்குன்னு இப்போ ஜங்குக்கு கால் பண்ணேன். இப்போ நம்ம ஜங்குக்கு கால் அட்டன் பண்ணி, ஹலோ சார், ஜங்குக் உடனே என் கேபினுக்கு வாயேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் இதோ வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அவருடைய கேபினில் உட்காந்துட்டு இப்படி தலையிலே அடிச்சுக்கிட்டு, ஐயோ இந்த ஆளுக்கு நான் வேலை பார்க்குறேன்ப்பா, நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன்னே தெரியலையே, நான் என்ன பார்க்குறதுக்கு ரோபோ மாதிரி இருக்கேன்னா, இப்போ என்ன வேலை கொடுக்க போகிறான்னு வேறு தெரியல. ஐயோ சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய அப்பா கேபினுக்கு வந்து இப்போ உள்ளே போனதுமே நம்ம டேவுடைய அப்பா தான், ஜங்குக் சொல்லுங்கள் சார். இல்லை உனக்கு கொடுத்த வேலையில் எப்படி போயிட்டுருக்கு? 80% முடிச்சிட்டேன் சார், இன்னும் 20% தான் இருக்குது. முடிச்சிடுறேன் சார், இன்றைக்கே முடிச்சிடுவேன். சரிப்பா, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வேறு ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குண்ணே.
சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும்? இல்லை ஜங்குக், என்னுடைய பையன்ட்டி மழையில் மாட்டிக்கிட்டானா. அவன் குடையும் எடுத்துகிட்டு போகலையா, பஸ்ஸும் கிடைக்கலையா, கேபும் புக் பண்ணலான்னா கேபும் இல்லை. வீட்டில் வந்து டிரைவர்ஸ் யாருமே இல்லை, எல்லாருமே ஒர்க்குக்கு கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் அவனை போய்ட்டு பிக்கப் மட்டும் பண்ணிட்டு வந்துட முடியுமா? நேராக நீ கம்பெனிக்கே வா, வீட்டுக்கு போக வேண்டாம். சார் நான் எப்படி போகிறது? நான் நான் கீ தரேன், என்னுடைய கார் எடுத்துகிட்டு போ. சரிங்க சார். சார் அட்ரஸ் நான் உனக்கு ஷேர் பண்ணி விட்றேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டீயோடைய அப்பாட்டேருந்து கார் கீயை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருடா. இப்போது அந்த கம்பெனியை விட்டு கீழே கார் பார்க்கிங்க்கு போயிட்டுருக்கும் போதே புலம்பினே போகிறாரு. இப்போ இவனுக்கு இது வரைக்கும் வேலை பார்த்தாதுன்னு இதில் நான் வீட்டு டிரைவராகவே இப்போ மாற்றிட்டான். ஐயோ, ஒன்று பார்த்தா யார் அவன் பையன் இருக்கான்றது எனக்கு தெரியாமல் போச்சு பார், மறைச்சிட்டானே. இன்றைக்கி போகிறேன், வேலையை பார்த்து விட்றானா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே புலம்பினே போயிட்டுருக்கா. இப்போ அவருக்கு டக்குன்னு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம டீயோடைய அப்பா தான். இப்போ கால் அட்டன் பண்ணி, சார் சொல்லுங்கள் சார், ஜங்குக் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்கள் சார். இல்லை ஜங்குக், அவன்கிட்ட நம்மளுடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்விட்சர்லாண்டில் நம்ம பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாயை திறந்துடாத. அவன் அட்டம் பிடிக்கிறதுக்கு நிற்பான், தயவு செஞ்சு நீ வாயை திறந்துடாத. சரிங்க சார். சரி, அவன் வளன்னு பேசிகிட்டே இருப்பான், நீ எதுவும் ஆன்சர் பண்ணாத, நீ பாட்டுன்னு வா, சரியா? சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலை கட் பண்ணிடா. இப்போ நம்ம ஜங்குக் ஈவில் ஸ்மக் கொடுத்துட்டு, எனக்கா வேலை கொடுக்குற, இப்போ பாரு டைமிங்கில் வந்து ஐடியா கொடுத்துட்டா. பாரு இப்போ உன் பையனை நான் எப்படி கிளப்பி விட்றேன்னு மட்டும் பாரு. அவ்வளோ ஆட்டம் பிடிக்கிறான். அவன் எப்படி இருப்பான் நான் பார்க்கறது, இந்த வர்றேன் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கார் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடா. இப்போ அவர் போகும்போதே செம்ம ஜாலியாக ஹீட்டர்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு பாட்டெலாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக போகிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டீயோட அப்பா வந்து சொன்ன அட்ரஸ்க்கு தான் போயிட்டுருக்காரு, லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு. இப்போ அங்கே போய்ட்டு ரீச் ஆகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் நிற்கிற இடத்துக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குடா. அங்கே வந்து ஆளுங்களே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த மழையில் கொட்டுற மழை நம்ம ஜங்குக்கு அந்த கிளாஸும் வந்து கிளியராகவே இல்லை, ஆப்போசிட்டில் யார் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. சரி வேறு யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருங்க ஒரு 10 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சுற்றி பார்க்க வேறு யாருமே வரல. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் மழை விடுது. இப்போ அந்த கண்ணாடியும் கொஞ்சம் கிளியர் ஆகுது. இப்போ தான் கவனிக்கிறாரு, ஆப்போசிட்டில் ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம ஜங்குக்கு ஒருவேளை இவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இப்போது அந்த பையன் நிற்கிற இடத்துக்கு அந்த அவருக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக கொண்டு போய் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த விண்டோ வந்து அப்படியே கிளாஸை வந்து கீழே இறக்க, இப்போ அந்த பையனுடைய ஃபேஸை பார்த்ததும் நம்ம ஜங்குக் வைட் ஐஸ் ஆகிடுறாரு. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட வெட்டாயிட்டான் ஃபுல்லாக. அந்த மழை அந்த சாரலில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு அவனுடைய முடியெல்லாம் நனைஞ்சு அவனுடைய நெத்தியில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இவனாக தான் இருக்குமா, நீ தான் வந்து மிஸ்டர் கிம்முடைய நீங்கள் தானா, அப்பா அனுப்பின டிரைவர் தானே, வரதுக்கு எவ்வளோ நேரம், இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை திட்டிக்கிட்டே இப்போ அவருடைய தலைக்கு மேலே அவருடைய காலேஜ் பேக்கை வச்சுக்கிட்டு மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக அந்த பேக்கில் அப்படி தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் சீட்டில் தான் வந்து உட்காந்துட்டு கை காலெல்லாம் உதறி விட்டுட்டுருக்காரு. அந்த தண்ணி எல்லாத்தையும் உதறிட்டு தலையெல்லாம் நல்லா சிலிப்பி விட்டுட்டுருக்கா. இப்போது நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக் வைட் ஐஸோட டிவியை பார்த்துக்கிட்டு, மிஸ்டர் கிம்மு, நீ பெத்த மவனடா இது, எம்பிட்டு அழகாக இருக்கானே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இப்போ நம்ம டீவை பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டீ தான், என்ன சும்மா முழிச்சிட்டே இருக்கா, ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, ஜங்குக் டக்குன்னு அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ போகிற வழியெல்லாம் நம்ம டீ சும்மா அப்படியே வள நம்ம ஜங்குக்கை போட்டு திட்டிகிட்டே இருக்கா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜங்குக்கால தாங்க முடியல. டக்குன்னு டேவா இவ்வளோ தெரிந்து என்ன டீன்னு சொல்லுவா, ஏய் வெயிட் பண்ணு, என்ன ஓவராக துள்ளுற, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், வார்த்தைக்கு வார்த்தை டிரைவர்ன்ற, நான் ஒன்றும் உங்கள் அப்பாவோட டிரைவர்லாம் கிடையாது, அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட், பிஏப்பா. பிஏவா, அவர் கம்பெனியில் வேலை பார்க்குறியா நீ? பின்ன
என்ன நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், வார்த்தைக்கு வார்த்தை டிரைவர் டிரைவருன்ற. எனக்கு தெரியாதுல்ல, வந்ததும் சொல்லியிருக்கலாம்ல. ஓ, வந்ததும் சொல்லியிருந்தா காலை தொட்டு கும்பிட்ருப்பியா? என்ன நீ பேசுகிறா? எங்கள் அப்பாட்டே சொல்கிறேன் இரு. சொல்லு எல்லாத்தையும் சொல்லுப்போ. நானும் சொல்வேன், இப்படி தான் உங்கள் பையன் உங்கள் வீட்டில் இருக்க டிரைவர் எல்லாரையும் அப்படி மட்டத்தனமாக நடத்திட்டுருக்கான் போல், கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்கிறேன் உங்கள் அப்பாட்ட. என்னது? என்னது? அதான் சொல்கிறேன்னு சொன்னல, போய் சொல்லு. சொல்லலை. அப்படி வா வலிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் சைலண்ட்டாக வண்டி ஓட்டிகிட்ருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம டிவி, ஆமாம் நீ தான் பிஏவாக இருக்கல்ல, எங்கள் அப்பா உனக்கு எப்படி வேலை கொடுக்குறாரு? எப்படி வேலை கொடுக்குறாருன்னா வழக்கம் போல் எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான். இல்லை பர்சனல் அசிஸ்டண்ட்னா அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குமா? இல்லை உங்கள் அப்பா ரொம்ப லிமிட்டாக தான் தராரு. ஓ அப்படியா? அப்படின்னா எங்கள் அப்பா பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உனக்கு தெரியும்ல? ஆமாம், எங்கள் அப்பா அதிகமாக வீட்டுக்கே வரமாட்டுறாரு, எங்கேயாவது பிஸ்னஸ் டீலு அது இதுன்னு எங்கேயாவது போயிடுறாரு. இந்த வாட்டி எங்கே போக போகிறீங்க? அதுவா, ஸ்விட்சர்லாந்து. இல்லை எனக்கு தெரியாது. இல்லை நீ இப்போ எதுவும் சொல்ல வரலையே? இல்லை நான் ஒன்றும் சொல்ல வரல. இல்லை நீ இப்போ ஏதோ ஸ்விட்சர்ன்னு ஏதோ சொல்ல வந்த, எங்கே போகிறீங்க? எனக்கு தெரியாது, அவங்க அப்பாட்ட கேட்டுக்கோ. இல்லை நீ சொல்லு ப்ளீஸ், என்கிட்ட சொல்லு. எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் உனக்கு போனஸ் சிம்பிள் வாங்கி கொடுக்குறேன். சொல்லு எங்கே போகிறீங்க? இந்த பாரு, இந்த காசை வச்சு என்கிட்ட ஆர்டர்வெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஓகேவா? நீ சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது, அடங்கு. என்ன நீ இப்படி பேசுகிற? என்னன்ற? எங்கே போகிறீங்க தானே சொல்லிட்டு கேட்குறேன். எங்கள் அப்பா தானே போகிறாரு, இன்னமும் நீ பீத்திட்டு போகிற மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கொஞ்சம் ஓவராக பேசிட்ட. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு காரை சடன் பிரேக் போட்டுட்டு நம்ம டீயோடைய ஃபேஸ் கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு, நீ இப்போ என் கூட காரில் தனியாக இருக்க, அதை யோசிச்சுக்கோ முதல்ல, சரியா? என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஓவராக பேசிகிட்ருக்க? நான் இப்போ நினச்சா உன்னை அங்கே கூப்பிட்டு போகாமல் வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போய் கட்டி வச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ இப்போ என் கூட வராது, உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? நான் இப்போ உன்னை எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? என்ன எங்கள் அப்பா எங்கே கூப்பிட்டு போக சொன்னார்? கம்பெனிக்கு தானே வர சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா வீட்டில் கூட சொல்லியிருப்பாரு. எங்கே கூப்பிட்டு போகிற நீ? நான் உன்னை இப்போ கம்பெனிக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். என்னது? என்ன ஓவராக பேசிகிட்ருக்கேன்? நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன்ல, இப்போ அட்டங்கிட்டு வர மாட்டியா நீ? எங்கள் அப்பா தானே எங்கே போகிறான்னு கேட்டேன். அதை தான் உங்கள் அப்பாட்டையே போய் கேட்டுக்கோன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? சரி அப்படின்னு நம்ம டீ சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருந்தார். டக்குன்னு நம்ம டீயோடைய லிப்ஸை பார்க்க நம்ம டீ அப்படியே கல்ப் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக கல்ப் பண்ணிவிட்டு நம்ம டீயோடைய கண்ணையே திரும்ப பார்க்க, இப்போ நம்ம டீ திரும்ப, ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, பின்னாடி போ, எனக்கு பயமாக இருக்கு. வாயை திறக்க மாட்டேல்ல? திறக்கவே மாட்டேன். மூச்சு வெளியே வந்ததுன்னு பை, மூச்சே விட மாட்டேங்க. நீ சைலண்டாக வண்டி ஓட்ட. கம்பெனிக்கு போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். ஜங்குக்குன்னு எதுனா இழுத்தா நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். நீ போ, நீ வண்டி ஓட்ட. ஏன் இவ்வளோ கிட்ட நிற்கிற நீ? போ. இன்னொரு வாட்டி பேசுனேன், இந்த டிஸ்டன்ஸ் கூட இருக்காது, இதை விட்ட க்ளோஸாக வருவேன். நான் மூச்சை விட மாட்டேன். அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜங்குக்கு அவருடைய சீட்டில் வந்து உட்காந்துட்டு இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டா. நம்ம டீ அப்படியே உட்காந்தபடியே தான் உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கமும் ஆசையில் அந்த பக்கமும் ஆசையில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தாவே உட்காந்துட்ருக்கேன். நம்ம டீ பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு சவுண்டாக சிரிக்க முடியாமல் விண்டோ சைடாக பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போது ஒரு வழியாக இவங்க கரெக்டாக அங்கே கம்பெனிக்கு போயிடுறாங்கடா. நம்ம ஜங்கு காரை நேராக பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் கொண்டு போகிறாரு. அங்கே கொண்டு போயிட்டு இப்போ காரை டோரை ஓப்பன் பண்ணி இவர் வெளியே வந்து நிற்கா. நம்ம டீ அசைவே இல்லை. அவர் பார்த்து வரைச்சிக்கிட்ட மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போது இவர் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டீ உட்காந்துக்க பக்கமாக வந்துட்டு டோரை நாக் பண்ண. இப்போ உடனே நம்ம டீ ஜங்குக்க பார்த்துட்டு என்ன ரீச் ஆயாச்சு இறங்க அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரா. இப்போது வந்ததுமே அப்படி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன் கையை விட ஒரு நிமிஷம் ஓவராக துள்ளாத. உங்கள் அப்பா பிஸ்னஸ் ட்ரிப்க்கு ஸ்விட்சர்லாண்டுக்கு போகிறாரு. ஸ்விட்சர்லாண்டா? என்ன 32 பதம் வெளியே தருது? ஒன்றும் இல்லை. ஆமாம், அப்போல்லாம் கேட்டால் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ சொல்கிற என்ன காரணம்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதா. இப்போ உன் வேலை என்னன்னா உங்கள் அப்பா கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அதுதானே? கேட்கணும். கெஞ்சி கூத்தாடி எங்கள் கூட ஸ்விட்சர்லாண்ட் வர்றதுக்கு கேட்கணும். என்னது எல்லோரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ கேட்குற. கெஞ்சி கூத்தாடி நான் உங்கள் கூட ஸ்விட்சர்லாண்டுக்கு வந்தே தீர்வேன், என்னை ஒரு வாட்டியாவது கூப்பிட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி கேட்குறேன். ஏன்? எல்லாம் ஒரு காரணமாக தான். கேளு. ஆனால் அப்பா கண்டிப்பாக கூப்பிட்டு போக மாட்டார், எனக்கு தெரியும் அது. ஆனால் கேட்க வேண்டியது உன் பொறுப்பு. கேட்பியா மாட்டியா? இல்லை என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவியா? காலேஜுக்கு டெய்லி தனியாக தான் போறியாமே, எப்படி வசதி? எனக்கு வேறு ஆல்ரெடி ரூட் தெரியும், பாதி வழியிலே என்னால் வந்து உன்னை தூக்க முடியும். நான் கேட்குறேன் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன். அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுடைய கையை விட நம்ம டே டக்குன்னு ஓடுறாரு. இப்போ உடனே ஜங்கு டே இன்னொரு விஷயம். இப்போ என்ன? இந்த விஷயத்த நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லக்கூடாது. என்னது? என்னது சொல்லுவியா? இல்லை சொல்ல மாட்டேன். இப்போ ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல. இப்போ டக்குன்னு நம்ம விட்டா பூதண்டா சாமின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஓடி போயிடுறாரு. இப்போ அவங்க அப்பாவோட கேபினை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போக அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம உள்ளே போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக இப்போ உடனே நம்ம டேயோடைய அப்பா தான் என்னடா இது இப்படி நினைஞ்சு போயிருக்கா? அப்பா அந்த பஸ் ஸ்டாண்டு எதுக்கு இருக்குதுன்னே தெரியலப்பா. அங்கே அப்படியே மழை பெய்யுறது, அப்படியே சாரல் அடித்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். சரி எங்கள் உட்காரு, கொஞ்ச நேரம் ஹீட்டர் ஆன் பண்ணுறேன். சரிப்பா. காஃபி எதுனா வேணுமா? அப்பா எனக்கு தான் காஃபி பிடிக்காதுன்னு தெரியாதா உங்களுக்கு? எனக்கு காஃபி வேணாம், ஹாட் சாக்லேட் வேணும். ஹாட் சாக்லேட்டா? ஐயோ சரி உட்கார, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம டேவை அந்த ரூம்லேயே உட்கார வைக்க இப்போ அவர் ஹீட்டரை ஆன் பண்ணி விடுறாரா. நம்ம டேக்கு கொஞ்சமாக அப்படியே கதப்பாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவர் கேட்ட மாதிரி ஹாட் சாக்லேட்டும் வருது. நம்ம டே நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கா. இப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமுக்கு நம்ம ஜங்குக் வராருடா. நம்ம ஜங்குக் வந்துட்டு அவருடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ண வரா. இப்போ உடனே நம்ம டேவை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைக்கா. உடனே படுத்துட்டு இருந்தவர் டக்குன்னு ஜங்குக்கை பார்த்துட்டு நிமிர்ந்து இப்படி உட்காந்துக்கிறாரு. இப்போது டே என்ன இப்படி பார்க்குறான்? ஐயோ அப்பாட்ட வேறு கேட்க சொன்னானே, நீ என்ன தப்பு சொல்லி கேட்குறது? இப்போ கேட்கலன்னு தூக்கிடுவானே, என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ஒரு பிளான் போட்டுட்டே ஜிமென்ட்ட கேட்டால் தான் இதுக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு அவருடைய ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த கேபினுடைய பால்கனிக்கு போயிடுறாருடா. அங்கே போய்கிட்டு நம்ம ஜிமினுக்கு கால் பண்ண. இப்போ நம்ம ஜிமினும் கால் அட்டன் பண்ணி என்னடா இப்போ தான் கால் பண்ணுவியா நீ? எங்கே இருக்க?
நான் இவங்களோட இருக்கேன், என்ன சொல்லு. இல்லைடா, எனக்கு ஒரு ஹெல்ப்புடா. இங்கே பாரு, இந்த ஹெல்ப்பெல்லாம் என்னால் இப்போ முடியாது. டேடி மச்சான் மச்சான், ஐடியா தாண்டா வேணும். ஐடியாவா? என்னத்துக்கு ஐடியா? இல்லைடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த காரில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஜிமின்கிட்ட சொல்ல, நம்ம ஜிமின் அப்படியே வாயை பிறந்துக்கிட்டு, என்னது என்னது இப்படிலாம் சொன்னானா? ஆமாம் ஜிமின், பயமாக இருக்குது, தூக்கிடுவானோன்னு சொல்லிட்டு. டேய் யாரா அவன்? இதான் சொன்னல, எங்கள் அப்பாவோட கம்பெனிலே அவருக்கு பிஏவாக வேலை பார்த்துட்ருக்கேன்டா. நான் தெரியாமல் அவனை டிரைவர்னு நினச்சிட்டேன். அட பாவி. சரி, நீ இப்போ எங்கே இருக்கா? எங்கள் அப்பா கம்பெனியில் தான் இருக்கேன். கம்பெனிலையா? ஒன்று பண்ணு, உங்கள் அப்பா கண்டிப்பாக சுவிட்சர்லாந்து போகிறாருன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கே தெரிஞ்சிருக்கும். நீ சும்மா அந்த கம்பெனியில் அப்படியே வெளியேலாம் அங்கே இருக்கிற வேலை செஞ்சிட்ருக்க அந்த கொலீக்ஸ் கிட்டலாம் அப்படியே பேசுகிற மாதிரி பேசு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் அப்பா கிட்டே வந்து, அப்பா இதுமாரி கொலீக்ஸ்லாம் வந்து நீங்கள் எங்கேயோ சுவிட்சர்லாந்து போகிற மாதிரி சொல்கிறாங்களாமே, அதனால் என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லு. அப்போது ஜங்குக்கு சொன்ன மாதிரி இருக்காதுல்ல அது. டேய் மச்சான் ஜிமினு, இதுக்கு தாண்டா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணுன்றது. ரொம்ப தேங்க்ஸ் தான். நீ கண்டினியூ பண்ணு, இதுக்கப்புறம் உனக்கு காலே பண்ண மாட்டேன் நான். நீ கண்டினியூ பண்ணு, நான் போயிட்டு இந்த ஐடியாவை எப்படியாவது அப்ளை பண்ண பார்க்குறேன் எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம டீ தான் காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுடைய அப்பாவோடைய கேபின்குள்ளே திரும்ப வர, அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக் நம்ம டீயோடைய அப்பா கிட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டிகிட்ருக்காரு. நம்ம டீ வந்ததும் டக்குன்னு அப்படியே நம்ம டீவை பார்த்து அப்படியே முறைக்கிற மாதிரி முறைக்க, நம்ம டீ அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே சீலிங்கை பார்த்துக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடா. இப்போ நம்ம டீயோடைய அப்பா தான், டீ எங்கே போகிற? இல்லைப்பா, போர் அடிக்குது, அதான் சும்மா வெளியே சுற்றிட்டுருக்கேன். சரி சரி, கம்பெனி விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. இல்லைப்பா, இங்கே தான் சுற்றிட்டுருக்கேன். சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே சொல்ல, இப்போ நம்ம டீவில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமின் சொன்ன மாதிரியே சும்மா வெளியே வந்து கொலீக்ஸ் எல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கா. இப்போ அந்த இடத்துல ஜின்னுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ அவர்கிட்ட போயிட்டு நம்ம டீ தான், எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் சார். என் பேர் டே. தெரியும் சார், நீங்கள் மிஸ் அக்கீமோடைய பையன் தானே? ஆமாம். இல்லை, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னங்க சார், சொல்லுங்கள். இல்லை, எங்கள் அப்பாவோட பிஏ இருக்கான்ல, அதான் அந்த ஜங்குக்கு. ஜங்குக்கு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் சார், என்னாச்சு? இல்லை, அவன் எப்படிப்பட்டவன்? இந்த கொள்ளை எல்லாமே பண்ணுவானா? என்னது? ஆமாம், சொல்லுங்கள். அவன் இந்த ராபரி பண்ணுறது, கடத்திட்டு போகிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் அவன் பார்ப்பானா? சார், என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? ஆமாம், சொல்லுங்கள், பயப்படாதீங்க, அவன்கிட்ட மாட்டிலாம் விட மாட்டேன். சார், அவன் கம்பெனிலேயே வேறு லெவலில் வேலை பார்க்குறவன், அவனை பார்த்துட்டு எப்படி கேட்குறீங்க? என்னது, கம்பெனியில் வேறு லெவலில் வேலை பார்ப்பானா? அவனை பார்த்தா அப்படி தெரியலையே. அவனுக்கு என்னமோ வேறு ஏதோ தொழிலில் பழக்கம் இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். நீ என்ன நினைக்கிற? சார், என்ன கேட்டால் ஜங்குக் மாதிரி இதுக்கப்புறம் இந்த பக்கம் வேலை பார்க்குறதுக்கு, அதுவும் உங்கள் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பிறந்து தான் வரணும். என்னையா சொல்கிற? ஆமாம் சார், ஒரு தடவை உங்கள் அப்பாக்காக உங்கள் அம்மா வந்து லன்ச் கொண்டு வந்திருந்தாங்களா, அப்போது உங்கள் அம்மா கிட்ட அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தான் ஜங்குக்கு. என்னது, ஜங்குக்கு எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தானா? ஒருவேளை எங்கள் அம்மாவை கடத்த பிளான் போடுறானா? சார், ஏன் சார் நீங்கள் வேறு? சொல்லப்போனால் உங்கள் அம்மா அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டாங்க தெரியுமா? என்னது, என் தாய்க்குள்ளே எனக்கு ஏன் ஊட்டி விட்டதில்ல, அவனுக்கு ஊட்டி விட்றாங்களோ? ஆமாம் சார், அவ்வளோ அப்படியே என்னமோ அவங்களுக்கு பிறந்த பையன் மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க ஜங்குக்கை. அவன் கூட தான் இருந்தாங்க அன்றைக்கி ஃபுல்லாக. இது பார்த்ததுக்கு நம்ம ஜங்குக்கு வர நம்ம மிஸ் கிம்முடைய பிஏ வேறையா, அவர் எங்கே போனாலும் கூட கூட்டு போவார். அவருக்கு லன்ச் வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் நம்ம ஜங்குக்கும் வாங்கி கொடுப்பாரு. வேறு லெவலில் ஜங்குக்கு வாழ்ந்துட்டுருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? நீங்கள் எப்போயாவது தானே வரீங்க. எப்போயாவது இல்லையா, இப்போ தான் நான் 2வது டைமே வரேன். இதுக்கு முன்னாடி குழந்தையில வந்திருப்பேன். அப்படியா சார்? ஆமாம், இந்த ஜங்குக்கு இங்கே எத்தனை நாள் வேலை பார்த்துட்ருக்கான்? ஜங்குக்கு இங்கே ஒரு 3 years தான் வேலை பார்த்துட்ருப்பான். 3 years தாவா? ஆமாம், அவனுக்கு ஏஜ் என்ன? எதுக்கு சார் கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கணும் தான். என்ன ஒரு 25, 26 இருக்கும்.
25 26 ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன், சும்மா தான். ஓ சரி, நீ வேலையை கண்டினியூ பண்ணு, நான் பார்த்துக்குறேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்கை பற்றி யோசிச்சுக்கிட்டே நம்ம அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டேவுடைய அப்பாவோட கேபின்லேருந்து நம்ம ஜங்குக் வெளியே போகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிட்டு போக, இப்போ நம்ம ஜங்குக் அவருடைய கேபின்குள்ளே போகிறத பார்த்துட்றாரு. இப்போ நம்ம ஜங்குக்குடைய கேபின் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்றாரு. இப்போது அப்படியே ரிவேஸில் வந்துட்டு நம்ம டீயுடைய அப்பாவுடைய கேபின்குள்ளே என்ட்ராக, இப்போது நம்ம என்ட்ராகும் போதே பெருமூச்சு விட்டு அப்படியே உள்ளே என்ட்ராகிறாரு. இப்போ உள்ளே போனதுமே நம்ம தான் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா. என்னடா? அப்பா, ஆமாம், நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு சுவிட்சர்லாண்ட் போகிறீங்களாமே. என்னது? உனக்கு யார் சொன்னா? இல்லைப்பா, சும்மா வெளியே கொலீக்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். ஓஹோ, ஆமாண்டா, போகிறேன். அப்பா, என்னப்பா சிம்பிளாக ஆமான்ட்டீங்க, நானும் வரேன்ப்பா. ஐயோ, நினச்சா மாதிரியே நடக்குதே. சத்தியமாக முடியாதுட்டே, இது பிஸ்னஸ் ட்ரிப்பு. ஸோ உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு முடியவே முடியாது. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்களே சொல்லுங்கள், ஒரு வாட்டி தான் என்னை வெளியே கூப்பிட்டு போயிருக்கீங்களா? சுவிட்சர்லாண்டா நான் இது வரையும் பார்த்ததே இல்லைப்பா. ப்ளீஸ்ப்பா. அம்மாவும் பார்த்ததில்ல, அம்மாவையும் கூப்பிட்டு போகலாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. சத்தியமாக முடியாதுட்டே, இது ஃபேமிலி ட்ரிப்பு இல்லை, பிஸ்னஸ் ட்ரிப்பு, ஞாபகம் வச்சுக்கோ. அப்பா, இது உங்களுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்பு, எனக்கும் அம்மாவுக்கும் ஃபேமிலி ட்ரிப்பாக இருக்கும்ப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அவருடைய ஃபேமஸ் பப்பி ஐஸை காட்ட, இப்போ உடனே அவங்க அப்பா வந்து மறுத்து பேசவே முடியல. சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம உடனே அப்பா எப்பப்பா போவோம்? நாளானிக்கா? இவ்வளோ சீக்கிரமாவா? என்னடா, அப்போ நான் இன்றைக்கே போய்ட்டு நிறைய பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ஜிமினை கூப்பிட்டுக்குவா. ஜிமினையா? எதுக்கு? ஆமாப்பா, அங்கே வந்து நான் எப்படி தனியாக இருக்கிறது? அதான் ஜங்குக்கு இருக்கான்ல. ஜங்குக்கா? ஏன் என்னாச்சு? இல்லைப்பா, இல்லை, நான் ஜிமினையும் கூப்பிட்டுக்கிறேன். நீ கூப்பிட்டு பாரு, வந்தானா ஓகே, வரலன்னா விட்டுறேன். சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம டேட்டை சொல்ல, இப்போ உடனே நம்ம அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அவங்க அம்மாவுக்கும் ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிடுது. இப்போ டக்குன்னு நம்ம ஜிமினுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே நம்ம ஜிமினை கால் பண்ண உடனே, ஹலோ ஜிமினே, என்னடா கால் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்? ஒரு குட் நியூஸ்டா. என்ன? இல்லைடா, எங்கள் அப்பா சுவிட்சர்லாந்து போகிறாருன்னு சொன்னல. ஆமாம், நான் கேட்டேன்டா. சரி, எங்கள் அப்பா கேட்டேன், உன்னையும் கூப்பிட்டு வரட்டுமான்னு கேட்டேன்னா, எங்கள் அப்பா ஓகேன்னு சொல்கிறாரு தெரியுமா? நீ வந்தனா கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சொன்னார். வரியா நீ? நானா? கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன். என்ன, இவங்ககிட்ட கேட்கணுமா? ஆமாம். சரி, நீ காலை கட் பண்ண, நான் அப்புறமேட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மை அப்படியே காலை கட் பண்ணிடா. இப்போது நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அப்படியே ஜாலியாக குதிச்சு அந்த கேபினை விட்டு வெளியே வந்துட்டு ஜின்னுக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருடைய கேபின் பக்கம் நம்ம ஜின்னுடைய வேலை பார்த்துட்ருக்க அந்த ஒரு பெஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. இப்போ இடையில நம்ம ஜங்குக்கு வந்து நின்றுடுறாரு. நின்ன உடனே நம்ம டிவி ஒயிட் ஆயிடுச்சோடா. என்ன, ஏன் அப்படி பார்க்குற? இந்த கேள்வியை தவிர உனக்கு ஒன்றும் தெரியாதா? ஆமாம், பின்ன நீ இப்படி வெறிக்க பார்த்தா பயமாக இருக்குல்ல. சரி, உங்கள் அப்பாட்ட கேட்டியா இல்லையா? கேட்டேன். என்ன சொன்னார்? சரின்னு சொன்னார். அப்போ நீயும் வரியா சுவிட்சர்லாண்டுக்கு? ஆமாம். ஏன்? சரி ஒன்றும் இல்லை, போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடா. இப்போது இவன் வந்துட்டான், கேட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நிற்கா. இப்போ டக்குன்னு நம்ம ஜின்னுக்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல, இவரும் அப்படியே ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிடுறாரு. சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நைட் ஆகிடுது. நம்ம காரில் போய்ட்டு நம்ம உடைய அப்பாவோட தான் போய்ட்டு இறங்குறாரு. உள்ளே போனோடனே ஜாலியாக குதிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாரு. உள்ளே போய்ட்டு, அப்பா இதுமாதிரிலாம் சொன்னாருப்பா அப்படின்னு அம்மா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையும் அப்படியே மாறி மாறி பேசிகிட்ருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே படுத்துடுறாங்கடா. காலையில் நம்ம கையில் பிடிக்க முடியல. அங்கேயும் குதிச்சுட்டு நான் நாளைக்கு சுவிட்சர்லாண்ட் போகிறேன், அப்பா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜாலியாக குதிச்சிட்ருக்காரு. இப்போது
காலேஜ்லாம் போயிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணி வச்சிட்ருக்க. அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்கடா. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பாவுடைய கார் சவுண்ட் கேட்குது. இப்போ நம்ம டீ தான், அம்மா அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. சரி சரி, அப்போனா ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பார்ல? பண்ணியிருப்பாரு. சரி, அப்போ நான் போய்ட்டு அப்பாவை போய்ட்டு உள்ளே கூப்பிட்டு வரேன். சரிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே குதிச்சு படிக்கட்டுலலாம் அப்படியே ஜாலியாக இறங்கிட்டு டோர் பக்கத்தில் போயிட்டு ஓப்பன் பண்ண நம்ம டேக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம டேக்கு பின்னாடியே நம்ம ஜங்குக்கும் நிற்கிறாரு. அவர் கையில் சூட்கேஸ் எல்லாத்தையும் வச்சு நின்றுட்டுருக்கா. ஒயிட் ஐஸோட ஜங்குக்கை பார்க்க. இப்போ ஒன்று நம்ம டீயோடைய அப்பா தான், டே என்ன என்றைக்கும் இல்லாமல் புதுசாக வர? இல்லைப்பா ஒன்றும் இல்லை, வழி விடுறா அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம டீவும் வழியை விட்டுட்டு அப்படியே டோரை பிடிச்சிட்டே நிற்க. இப்போ அவங்க அப்பா அப்படியே நம்ம டீவை க்ராஸ் பண்ணி போயிடுறாரு. பின்னாடி நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை பார்த்து அப்படியே ஸ்மர்க் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்த உடனே நம்ம டீயோடைய அம்மா, அட ஜங்குக்கு என்னங்க சொல்லாமல் கொள்ளாமல் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நான் என்றைக்கும் போல நார்மலாக சமைச்சேன். ஐயோ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குடைய சூட்கேஸ் எல்லாம் வாங்கி நம்ம டீக்கிட்ட கொடுத்து, இந்த அப்படி மேலே ரூமில் போய் வச்சுட்டு வா, கெஸ்ட் ரூமில் போய் வச்சுட்டு அப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீக்கிட்ட கொடுக்க நம்ம டீ, அம்மா நான் உன் புள்ளம்மா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கை கூப்பிட்டு அங்கே ஹாலில் இருக்க ஹவுஸில் உட்கார வச்சு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. இப்போது நம்ம தேவுடைய அம்மா தான், ஆமாம் ஜங்குக் உனக்கு இப்போ என்ன ஏஜ் ஆகுது? 25 ஆண்டி. 25ஆ? ஓ சரி அம்மா அப்பாலாம் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டீ மேலே கொண்டு போயிட்டு சூட்கேஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கீழே வந்துடுறாரு. கீழே வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே போயிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு நல்லா அவங்க அம்மா கிட்ட ஜாலியாக பேசிகிட்ருக்கான். நம்ம டீக்கு எங்கள் மூக்கில் புகை பறக்குது, எவ்வளோ தைரியம் வந்து எங்கள் அம்மா கிட்ட இவ்வளோ ஜாலியாக பேசுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டீயோடைய அம்மா நம்ம ஜங்குடைய ஷோல்டர் மேலே கையை போட்டு அப்படியே டேப் பண்ணி சரிப்பா என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே சிரித்த முகத்தோட பழம் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு அவ்வளோ ஜாலியாக சிரிச்சிட்ருக்காரு. நம்ம டீக்கு நம்ம ஜங்குக்கு சிரிக்கிறத பார்த்துட்டு, இவனுக்கு சிரிக்கலாம் தெரியுமா, என்ன இப்படி பேசுகிறான், என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கான், அம்மாட்ட ஒரு மாதிரி இருக்கான், அப்பாட்ட ஒரு மாதிரி இருக்கான், டேய் உனக்கு எத்தனை ஃபேஸுடா, ஐயோ இவனை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. இப்போது நம்ம டேவை பார்த்துட்டு அவங்க அம்மா தான், டே உனக்கு ஜங்குக்கா தெரியுமா? தெரியும்மா. ஓ ஆமாம்ல, அப்பா சொன்னார் அன்றைக்கி இவன் தான் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டான்னு. ஆமாம், ஜங்குக்கு உண்மையிலே ரொம்ப ஸ்வீட்டில். ரொம்ப ஸ்வீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படி வச்சு வைக்காத மாதிரி இப்படி ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் டின்னர் டைம் ஆகிடுது. நம்ம டீயோடைய அம்மா தான் போயிட்டு கிச்சனில் இருந்து டைனிங் டேபிளுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வைக்க நம்ம டீவை கூப்பிட. இப்போ உடனே நம்ம டீவை கிச்சன்லேயே பிடிச்சி வச்சுட்டு அவங்க அம்மா, டே என்னம்மா ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஜங்குக்கு பார்த்தியா? பார்த்தேன். அவன்கிட்ட பேசியிருக்கியா? பேசினேன். அவன் ரொம்ப நல்ல பையன்ல, ரொம்ப ஸ்வீட்டில் அவன். என்னம்மா நக்கி பார்த்த மாதிரி போயிட்டு ஸ்வீட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. போம்மா வேலையை பாருமா. டேய் ஏன்டா இப்படி வள்ளுன்னு விடுற? ஜங்குக்கு நல்ல பையன் தானே சொன்னேன், அதுதானே போகாமல் பிடிச்சது, போ அப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே தள்ளி விட்டுறா. நம்ம டேக்கு அப்படியே டொயின் ஆகிடுது. என்ன இது இப்போ எத்த பிள்ளையை தள்ளி விட்டுட்டு எவனோ ஒருத்தனை தூக்கி வச்சு கொஞ்சிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே யோசிச்சுட்டு நிற்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் டின்னர்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. இப்போது நம்ம டேயோடைய அம்மாவும் அப்பாவும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கா. ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கா. இப்போது நம்ம டேவும் ஜங்குக்கும் அவங்கள ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டேவ் அப்படி சைடு ஐஸில் பார்க்க. இப்போ நம்ம டேவும் பார்க்குறானேன்னு சொல்லிட்டு நிமிராமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு சும்மா இல்லாமல் நம்ம டேவுடைய காலை பிடிச்சி நோண்டுறாரு. கீழேயே அவருடைய காலை வச்சு நம்ம டேவுடைய காலை பிடிச்சி போய் நோண்ட. இப்போ ஒன்று நம்ம டே ஒயிட் ஐஸோட, என்ன இவன்
காலில் விளையாண்டது பத்தாதுன்னு காலால் விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு வெடுக்குன்னு காலை எடுக்க இப்போ நம்ம ஜங்குக்கு அவர் கையில் வச்சுருக்க ஸ்பூனை வச்சு பிளேட்டில் ஒரு தட்டுனதும் நம்ம டே பயந்துக்கிட்டு திரும்ப மடக்கின காலையை நீட்டி வச்சிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய கால் மேலே தான் காலை வச்சுட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம டீ ஐயோ வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே. இவன் என்ன அண்ணியை நம்பி மாதிரி மாறி மாறி நடந்துக்கிறான். அம்மாட்ட ஒரு மாதிரி இருக்கான், என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கான். ஐயோ இப்போ இப்படி இருக்கான். நைட்டு ரூமுக்கு வராமல் இருந்தால் சரி சந்தோஷம் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு படப்படன்னு ஃபஸ்ட்டு எழுந்துச்சி ஓடிடுறாரு மேலே. இப்போது அவங்க அம்மா தான் டேய் சாப்பிட்டது படுக்காத. இல்லைம்மா நான் மேலே மாடியில் வாக்கிங் போக போகிறேன். என்னது சும்மா நடந்துட்டு தான்மா படுப்பேன், உடனே படுக்கலை. போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா சொல்லிட்டா. இப்போ நம்ம ஜங்குக்கும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுடுறாருடா. நம்ம டீயோடைய அம்மா தான் கூப்பிட்டு போயிட்டு கெஸ்ட் ரூம் எல்லாம் காட்டி கொடுக்குறாங்க. இப்போது அப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் எல்லாருமே ஏர்போர்ட்டில் தான் காட்டுறாங்க. எல்லாருமே அப்படி ஸ்விட்சர்லாண்டுக்கு கிளம்புறதுக்காக அப்படியே ரெடி ஆகி நிற்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டுக்கும் போயிடுறாங்கடா. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம டீயோட அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் அப்படியே சீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் டீவும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டேக்கு வந்த வேண மாதிரி பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு. நம்ம டேக்கு வேறு இது ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு. ஸோ அவர் ரொம்ப பயந்துட்டுருக்காரு. இப்போது ஐயோ முருகான்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய கையை பிடிச்சிட்டு என்ன ஃபஸ்ட் டைமா? ஆமாம். என்ன ஃபஸ்ட் டைம் உனக்கு? எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான். என்னது? இல்லை ஃப்ளைட்டு ஃபஸ்ட் டைம் இல்லை. சரி பயப்படாத, ஒன்றும் ஆகாது. நீ பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே ஆகாது. பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்ருக்கியே. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் என்கிட்ட பேசாத, நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுதுடா. இவங்க அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஸ்விட்சர்லாண்டில் போய்ட்டு லேண்ட் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அங்கே போனதும் அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதாவது நம்ம டீயோடைய அப்பாவுக்கு அவருடைய ஃபேமிலிக்கு அவருக்கான ரூம் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுலாம் நம்ம ஜங்குக்குடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக அவருடைய வேலை தான். ஸோ சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. ஹோட்டல் புக் பண்ணி தரதுலேருந்து ரூம் சாவி வாங்கி தர வரைக்குமே எல்லாமே நம்ம ஜங்குக்கு தான் பார்த்துக்கிறாரு. இப்போ அங்கே போன உடனே அங்கே போயிட்டு ஹோட்டலில் கீழே ரிசப்ஷனிஸ்ட்டு போயிட்டு ரூம் சாவிக்கு போய் கேட்டால் அங்கே வந்து 2 ரூம் தான் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதை அப்படியே கீயெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம மிஸ் கிட்ட கொடுக்க அவர் கீயை வாங்கிட்டு நீயும் டேவும் ஒரு ரூமில் தங்கிக்கோங்க, நானும் என் ஒய்ஃபும் வந்து தனியாக தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாவியை பிரிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம டீ வேண்டாம் இருப்பா நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே போகிறாரு. இப்போது இவங்க போன உடனே அவங்கவுங்க ரூம்குள்ளே போயிட்டு அவங்கவுங்களுடைய சூட்கேஸ்லாம் வச்சுட்டு இப்போ அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே நம்ம டீயோடைய அப்பா அவருடைய பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்திருப்பார் இல்லையா, அந்த வேலைக்காக கிளம்பிடுறாருடா. அங்கே இருக்கிற அந்த ஒரு கம்பெனியை வந்து தேடி கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம டீயோடைய அப்பா போனனால கூடயே நம்ம ஜங்குக்கும் போயிடுறாங்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5:30 போல் இருக்கும்டா இவங்க கிளம்பி. இப்போ கரெக்டாக ஒரு 7:30 ஆகுது டைமு. நம்ம டீவை காட்டுறாங்க. அவர் ரூமில் சவுண்டாக பாட்டை போட்டுட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இடுப்பில் டவலோடு குளிச்சுட்டு அப்படியே தலையெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம டோர் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான் வேலை முடிச்சுட்டு வந்திருப்பார். அப்படியே டோர் அப்படியே ஓப்பன் பண்ண நம்ம டேக்கு பாட்டு ஓடிட்டுருக்க சவுண்டில் ரூம் டோர் ஓப்பன் ஆனது கூட கேட்காம அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்காரு மிரரை பார்த்துக்கிட்டு. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு டோர் ஓப்பன் பண்ணபடியே பிடிச்சிக்கிட்டு டோர் நாபை பிடிச்சிக்கிட்டு நம்ம டீ ஆடுறதை பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டீ அதை ஒயிட் ஐஸில் பார்த்துட்டு ஐயோ
பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்த. இப்போ உடனே நான் பார்க்கல நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கண்ணை மூட. இப்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஆரம்பிக்க. இங்கே பாருடி, நான் எதுவுமே பார்க்கல. இப்போ நீ பார்த்தேன்னு சொன்னேன்னா நான் எல்லாத்தையும் அவுத்து பார்த்துருவேன். என்னது இப்போ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடுப்பில் இருக்க டவலை பிடிச்சிக்கிட்டு அங்கே இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ளே ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. இப்போ போயிட்டு ஒரு 10 மினிட்ஸில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே அவருடைய ரூம்குள்ளே வந்துட்டுருக்கா. இப்போது நம்ம ஜங்குக் தான் கட்டில் மேலே அப்படியே நல்லா மாசாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம டீ வரதை பார்த்துட்டு, ஒரு ரூமில் ஒரு பையனோட தங்க போகிற நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்புறமேட்டு அவன் எதிர்ச்சியாக வந்தால் பார்த்துட்டான், பார்க்கல, இவன் தான் பண்ணான்னு கத்த வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம டீவை பார்த்து கேட்க, நம்ம டீ வாயே திறக்கல. அவர் பாட்டுன்னு போயிட்டு மிரரில் அவருடைய தலையை திரும்பி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவர் குளிக்க போயிட. அங்கே போயிட்டு அவர் ஒரு 10 மினிட்ஸில் குளிச்சுட்டு இடுப்பில் டவலோடு வராரு. இப்போ தான் நம்ம டீ கரெக்டாக நோட்டீஸ் பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்கு வந்து ரைட் ஹேண்டு ஃபுல்லாக டாட்டூ குத்திருக்காரு. அது அவருடைய பாடி மசில்ஸோடு சேர்த்து அது வேறையா, இது பார்த்ததுக்கு அவருடைய வெட்டு ஹேர் வேறு, அவர் பாடி ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்ஸு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டே அப்படியே கல்ப் பண்ணிக்கிட்டு பார்த்துட்ருக்கவும், இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டே பார்த்துட்ருக்கிறத கவனிச்சிட்டு, என்னம்மா பார்த்து முடிச்சிட்டியா, ரசிச்சிட்டியா, போதுமா, இல்லை என்ன தொட்டிக்கிட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டீ குதிச்சு போயிட்டு அப்படி அந்த பெட்டில் போயிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டை வச்சு நல்லா மூடிக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போயிட்டு அவருடைய மிரரை பார்த்து தலையெல்லாம் அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நம்ம டே ஆனால் ஒத்த கண்ணால் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு நம்ம ஜங்குக்கா. இப்போது அதையும் நம்ம ஜங்குக்கு கவனிச்சிட்டு அப்படியே மிரரை விட்டுட்டு கேஷுவலாக அப்படியே நடந்து வர மாதிரி நம்ம டேக்கு படுத்துட்ருக்க அந்த பெட் சைட் பக்கம் நடந்து வந்து டக்குன்னு நம்ம டே மேலே அப்படியே ஓவர் ஆகிடா. நம்ம டேக்கு ஒன்றும் புரியாமல் ஒயிட் ஐஸோட ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்குடைய ஹேர்லேருந்து வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம டேயோடைய நெத்தியில் லைட்டாக அப்படியே சொட்டுது. அது அப்படியே ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணிக்கிட்டு, ஜங்கு ப்ளீஸ் நான் ஒன்றும் பார்க்கல. நீ பார்க்கலன்றத நான் பார்த்தனே, எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன், நீ என்னை வச்ச கண்ணு வாங்காமல். இல்லை நான் ஒன்றும் பார்க்கல, ப்ளீஸ், சாரி. சாரி, ஏன் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி விட்டுறா. அது என்ன இழுக்கிறா, அது அழகாக இருந்தா. என்னது? இல்லை, டாட்டூ மசில்ஸு ஹேர் பார்க்க நல்லா இருந்தா அதான். நல்லா இருந்தா பார்த்துருவியா? இப்படி தான் எல்லா பசங்களையும் பார்க்குறியா நீ? அப்படிலாம் இல்லை, இது வரைக்கும் என் கண்ணால் வேறு எந்த பையனையும் இப்படி பார்த்ததே கிடையாது. அப்போ நான் தான் ஃபஸ்ட்டா? எப்படி இருந்தது? என்னது எப்படி இருந்தது? இல்லை, பார்க்குறப்போ ஃபீல் வந்துச்சா? என்ன ஃபீலு? அதெல்லாம் ஒன்றும் வரல, நீ தள்ளிப்போ. இது வரலையா? அப்போ வேஸ்ட்டு. நான் உனக்கு ஃபீல் கொடுக்கட்டா? இல்லை வேணாம். இங்கே பாரு ஜங்கு, நான் உன்னை விட 3 வயசு சின்ன பையன், என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கூடாது. என்னது 3 வயசு சின்ன பையனா? அடப்பாவி, 3 வயசு தான் சின்ன பையனா? உனக்கு என்னமோ 19 வயசுல நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வயசு தெரிஞ்சால் என்ன பண்ண போகிற நீ? தள்ளிப்போ. வயசு தெரியாமல் இருந்ததை கூட நான் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன். இப்போ வயசு வர தெரிஞ்சிருச்சா? நான் உங்கள்கிட்ட அப்போவே சொல்லணும்னு நினச்சேன். உன்னை அப்பத்துலேருந்து எனக்கு கிஸ் பண்ணணும் ரொம்ப ஆசைடா. ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டா. என்னது? தள்ளிப்போ. என்னுடைய வெர்ஜினிட்டியை உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு நான் விரும்பலை. என்னது வெர்ஜினிட்டி? அட்ட பாவி, கிஸ் பண்ணால் வெர்ஜினிட்டி போய்டும் ஞாபகம்டா சொன்னா? நான் தான் சொல்கிறேன், தள்ளிப்போ. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ உன்னை கிஸ் பண்ணி ஆகணும். உன்னுடைய அந்த ரோசி லிப்ஸை கடிச்சு எடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜங்குக்கு இப்போ டீயோடைய ஃபேஸ் கிட்ட போக இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே நம்ம ஜங்குக்கு பலன்னு கூட கூட பேசிகிட்டு இருந்தவர் என்னடா டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ண ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஃபேஸ் அப்படியே சைடாக டேர்ன் பண்ணியிருப்பார். இவர் டேர்ன் பண்ணுறாருன்னே நம்ம ஜங்குக்கு வந்து மூவ் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருந்திருப்பார். இப்போ டக்குன்னு நம்ம டீ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி அவருடைய ஃபேஸை திருப்ப டக்குன்னு அவருடைய லிப்ஸ் அப்படியே அட்டாச் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு. இப்படி ஜங்குக்கு டக்குன்னு பண்ணதும் நம்ம டீக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் அப்படியே லிப்ஸ் அட்டாச் பண்ணபடியே இருக்குது. பட் நம்ம ஜங்குக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. நம்ம டீ அப்படியே ஒயிட் ஐஸோடையே அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு லைட்டாக தள்ளி விட ட்ரை பண்ணாலும் நம்ம டீயோடைய கையை அப்படியே பிடிச்சி அப்படியே பெட்டுக்கு மேலே அப்படியே பின் பண்ணி வச்சுட்டு திரும்பியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணுறது அப்படியே அவ்வளோ சாஃப்டாக நம்ம டீக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. இப்போது இவர் அப்படி பண்ணிகிட்ருக்கா. நம்ம டீக்கு எப்படி அடுத்த ஆக்ஷன் கொடுக்குறதுனே தெரியாமல் அப்படியே ஸ்டன்னாகி போயிட்டு அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பட் போக போக நம்ம டீக்கு அது பிடிச்சிருக்குது. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக்கு லிப்ஸை மூவ் பண்ணுற மாதிரி நம்ம டீவும் வந்து அப்படியே லைட்டாக அப்படியே லிப்ஸை மூவ் பண்ணுறாரு. இப்போது போக போக 2 பேருமே நல்லா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு அது தெரியுது. ஸோ பின் பண்ணி வச்சுருந்த கையை அப்படியே ரிலீஸ் பண்ணிடா நம்ம டீ டக்குன்னு அவருடைய கையை நம்ம ஜங்குக்குடைய நெக்கில் போட்டு அப்படியே கிட்ட கொஞ்சம் இழுத்துக்கிறாரு. அந்த கிஸ்ஸை இன்னும் கொஞ்சம் டீப் ஆக்குறதுக்கு நம்ம ஜங்குக்குடைய பாடியை நம்ம டீ நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்குடைய பேக்லாம் நம்ம டீ அப்படி அவருடைய நெயில்ஸை வச்சு அப்படியே ஒரு சின்னதாக கீறல் கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு நம்ம டீ வந்து முதுகில் அப்படியே கீறுறது வலிக்குது. ஸோ அதனால அவர் கிஸ் பண்ணுறப்போ நம்ம டீயோடைய லிப்ஸ் அப்படியே லைட்டாக அப்படியே பைட் பண்ண நம்ம டீக்கு அது உண்மையிலே ரொம்ப வலிச்சிருது. அதனால டக்குன்னு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவருடைய லிப்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு ஜங்குக்கு வலிக்குது. என்ன சொன்ன? அது அது என்னை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே தள்ளி விட்டுறா. இப்போது ஜங்குக்கு பெட்டில் சைடு பக்கில் படுத்துக்கிட்டு நம்ம டிவி பார்த்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி தள்ளி விட்றியா நீ? அது 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 வந்து அது நல்லா இருந்துச்சு. அதுதான் சரி, இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம் விடு. நல்லா இருந்ததுல அதான் கண்டினியூ பண்ணுவா. அதெல்லாம் வேணாம், நீ நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாங்கெட் அப்படியே இழுத்து மூடிக்கிட்டு அப்படியே அமைதியாக படுத்துட்டுறாரு. பிளாங்கெட்குள்ளே அவருடைய லிப்ஸ் அப்படியே லைட்டாக அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே லூஸு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு நம்ம டீ. இப்போது அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் படுத்து தூங்கிடா. இப்போ நம்ம ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் அவர் அப்படியே ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அவருடைய நைட் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக வந்து படுத்து தூங்கிட்டாருடா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்ச நேரம் அந்த ஊரெல்லாம் நல்லா சுற்றி பார்க்குறாங்க. நம்ம டீக்கு நம்ம ஜங்குக்கு பார்க்கும் போதெல்லாம் எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. ஐயோ, நைட் அவன் கிஸ் பண்ணும்போது நம்மளும் பேக் கிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் இப்படி நடந்தது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படி பகல் டைமில் எங்கே பார்த்தாலும் நம்ம ஜங்குக்கை பார்த்தாலும் அப்படியே எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. ஓடி போய் அவங்க அம்மா கிட்டே ஒளிஞ்சிக்கா. இப்போது கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்படி நைட் ஆகிடுது. ஆக்சுவலி அவங்க வந்த பிளானிங்கு ஒரு நாள் வந்து எங்கள் பிஸ்னஸ் வேலையை முடிச்சுட்டு மறுநாள் வந்து அவங்க கொஞ்ச நேரம் அந்த ஊரெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்புற மாதிரி தான் வந்து இவங்க அப்பா வந்து டிக்கெட் போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு எல்லாருமே சேர்ந்து முடிச்சதுனால அந்த வேலை அவங்க நினச்ச மாதிரி ஒரு நாள்லேயே முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி டே டைமில் நல்லா ஜாலியாக அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு நைட் டைமில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம டீயும் ஜங்குக்கும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டுக்கும் போயிடுறாங்கடா. நான் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம டீ கூட தான் நம்ம ஜங்குக்கும் உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு. வந்தப்போ பேசின அளவு கூட நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டீ சுத்தமாக பேசவே இல்லை. அப்படி படுத்து தூங்குற மாதிரியே ஆக்டிங் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக எம்பாரசிங் ஃபீலாக இருக்குது, கிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நேரத்தில்
ஃப்ளைட் போய் லேண்ட் ஆகிடுது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்கடா. நெக்ஸ்ட் டே நம்ம டி வழக்கம் போல் அவருடைய காலேஜுக்கு கிளம்புறாரு. எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்றாரு. நம்ம ஜிமின் வேறு அங்கே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு, வேலை சொல்வார் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவர் அப்படியே கிளம்பிடா. இப்போ இவர் நடந்து போயிட்டுருக்காரு பஸ் ஸ்டாண்டுக்கு. இடையில ஒரு கார் வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். ஜங்குக்கை பார்த்ததும் ஒயிட் ஐஸில் இவன்ட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நடக்க ஸ்டார்ட் பண்ணிடா. நம்ம ஜங்குக்கு வேணும்னே நம்ம டேவை வந்து ஸ்டாப் பண்ணி நிற்க வச்சுட்டு இப்போ நம்ம டே கிட்ட, டே எதுக்கு அவாய்ட் பண்ணுறேன்? என்ன அவாய்ட் பண்ணுறேன்? நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ண போகிறேன்? நீ முதல்ல எனக்கு யார்? தள்ளிப்போ. ஓ, யாருன்னே தெரியாமல் தான் கிஸ் எல்லாம் பண்ணியா நீ? அதுக்கு தான் எனக்கு எம்பாசிங்காக இருக்குது. எதுக்கு நான் உனக்கு கிஸ் பண்ணேன்? ஆனால் உண்மையிலேயே அதை நான் மீன் பண்ணவே இல்லை ஜங்கு. தயவு செஞ்சு சாரி, நான் அதை வேணும்னு பண்ணலை. அன்றைக்கி நீ பண்ணப்போ நல்லா இருந்துச்சு, அதனால தான். அதுவும் இல்லாமல் அது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம், அதனால தான் என்ன நானே கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியாமல். ஐம் சாரி ஜங்கு, ப்ளீஸ் நீ எனக்கு தப்பாக நினச்சிக்காத. நான் அன்றைக்கி வேணும்னு பண்ணலை, நான் அதை மீன் பண்ணவே இல்லை. நான் அதை மீன் பண்ணி தான் பண்ணேன். என்ன டே, எனக்கு உண்மையிலே உனக்கு பிடிச்சிருக்குடா. அதனால தான் அன்றைக்கி எவனாவது லூஸ் மாரி அன்வான்டாக யாரையாச்சும் போய் கிஸ் பண்ணுவாங்களா? கிஸ் பண்ணும்போதெல்லாம் அதுமாரி தோணுமா சொல்ல? ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தால் தானே அது ஒன்று நடக்கும். ஆனால் என்ன ஆனால் அவனான்னு எடுத்துகிட்ருக்கேன். நான் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது. ஜங்குக்கு அது என்ன டைம் வேணுமா? இல்லை, நான் அது சொல்ல வரல. அப்புறம் இது இது அது அது என்ன இது அம்மா அப்பாக்கெல்லாம்? ஏய், உங்கள் அம்மாவுக்கும் என்ன பிடிக்கும், உங்கள் அப்பாவுக்கும் என்ன பிடிக்கும். இப்போ என்ன உனக்கு பயமாக இருக்கா? வா வீட்டுக்கு போகலாம், உங்கள் அம்மாட்ட பேசலாம் வா. என்னது என்ன நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க? நான் அப்படி தான், எனக்கு நீ வேணும். என்னது? சரி, எனக்கு புரியுது. இப்போதைக்கு இந்த மேட்ரை வெளியே சொல்ல வேண்டாம். என்னது? இல்லை, நான் படிச்சிட்ருக்கேன்ல, இப்போதைக்கு இது எதுவும் வெளியே சொல்ல வேண்டாம். இது என்னுடைய நம்பர், ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ண பேசலாம். பாய், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டே ஒரு குட்டி பேப்பரில் அவருடைய நம்பரை எழுதி கொடுத்துட்டு அதில் பக்கத்தில் டே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேம் எழுதி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஐயோ இவனை வச்சுட்டு நான் எப்படி என் வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்ட போகிறேன்னா தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ அவர் அப்படியே காரில் ஏறிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாருடா. இப்போ நம்ம டே நம்ம ஜிம்மின்ட்டு போயிட்டு இந்த மாதிரி ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நம்ம டே நம்ம ஜிம்மின் கிட்ட வழியில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல. இப்போ நம்ம ஜிமின், ஆஹா ஒரு வழியாக என்னுடைய ஃப்ரெண்டு கமிட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போது அப்படியே காலேஜுக்கு போயிடா. காலேஜுக்கு போனால் பிரேக் டைமில் கரெக்டாக நம்ம டேக்கு வந்து நம்ம ஜங்கு கால் பண்ணிட்டு அப்படியே பேசுகிறது, வீட்டுக்கு போனால் நைட் டைமில் தூங்காமல் இருந்து பேசுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம். ஓகேடா, இவங்களுடைய க்யூட் லவ் எப்போவுமே தொடரும். ஓகே, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். ஓகேடா, இதே மாதிரி அடுத்த ஒரு ஒன் ஷாட்டில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஆனால் கேப்டன் ஜாங் முடிகிற வரைக்கும் நிறைய ஒன் ஷாட் வர்றது டவுட்டு தான். கேப்டன் ஜாங் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு டெய்லி மார்னிங் வரும். ஓகே பை பாய். இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. 10ஆவதுக்கு இது வந்து நான் முன்னாடி எப்போ தெரியுமா, ரேக் ஃபிக்ஷனில் ஃபஸ்ட்டு சேனலில் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நான் இதை ரெக்கார்ட் பண்ணது. இடையில என்னுடைய வாய்ஸே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், இப்போ உள்ளது மாதிரி இருக்காது. என்னமோ தெரில, எனக்கே நிறைய சேஞ்சஸ் தெரியுது என்னுடைய வாய்ஸில். அப்போ ரெக்கார்ட் பண்ணதை விடவே இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது. மேபி அதை நான் முன்னாடி பண்ணேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால கொஞ்சம் ஒரு மாதிரி பப்பி வாய்ஸ் மாரி இருந்திருக்கலாம். என்ன கப்பி வாய்ஸோ. ஓகே, நான் போகிறேன். பை பாய். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.